ஹிட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏய் மகிழ், சிரிக்காத. மதி கோவப்படுறா பாரு. அந்த ஆள் பண்ண காரியத்துக்கு எப்படி சிரிக்காம இருக்க முடியும்? அவன் உன்னை பொண்ணு பார்க்க வந்து பேஷண்டாவே ஆயிட்டான். அவனுக்கு இதான் ராசியான ஹாஸ்பிட்டலா? அவன் பிரச்சனைக்கு இங்கதான் மருந்து இருக்கான். மதி, மாப்பிள்ள உன்னை சீரியஸாவே லவ் பண்றான்னு நினைக்கிறேன். அதான் நீ ஒர்க் பண்ற ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு வந்திருக்கான். உனக்காக எவ்வளவு ரிஸ்க் எடுத்து வந்திருக்கான் பாத்தியா? பிரசவம் பார்க்க கூட ரெடியா இருக்கான். ஏய், சும்மா வெறுப்பேத்திட்டு இருக்காத. அவளை பொண்ணு பார்க்க வரும்போது சண்டை போட்டு துரத்தி விட்டுட்டு இப்ப காமெடி பண்ணிட்டு இருக்கியா? அவங்க அக்காவும் மாமாவும் வேற பேசினது எனக்கு பிடிக்கவே இல்ல. ஆனா மாப்பிள்ளையோட சேட்டைய பார்த்தா உண்மையாவே மதிய விரும்பி கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறாரோன்னு தோணுது. நினைக்கிறதெல்லாம் இல்ல, அவன் சின்சியரா தான் இருக்கான். மதி, சாரி மதி, நான் பாட்டுக்கு அவரை அவன் பேசிட்டு இருக்கேன், கோச்சுக்காத. டேய், ரெண்டு பேரும் என்ன வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? எனக்கு அவனை பார்த்தாலே பிடிக்கல. அவனையும் இனி சேர்த்து வச்சு பேசாதீங்க. சரி சரி, உனக்கு பிடிக்கலனா அவனை பத்தி நாங்க பேச மாட்டோம், விடு. யாரு? பாட்டி தான் வீடியோ கால் பண்றாங்க. ஒரு நிமிஷம். ஹாய் ஆதிக்கண்ணா, என்ன பண்ற? பாட்டி, ஹாஸ்பிட்டல்ல என்ன பண்ணுவாங்க? ரவுண்ட்ஸ் போலான்னு ரெடி ஆயிட்டு இருக்கேன். அப்படியா? அகிலனும் ரவுண்ட்ஸ் தான் போயிருக்கான். ஒரு ரவுண்ட் போட்டுட்டு தான் வருவான். விடுங்க பாட்டி. சரி ஆதி, உன் ஆளு அதான் அந்த மகிழ்மதி. மகிழ்மதி இல்ல பாட்டி, அது அவ பேரு மகிழினி. எங்க சொல்லுங்க? ஓ, மகிழினி. சரி, இப்ப எதுக்கு மகிழினி கேக்குறீங்க? எனக்காக அம்மாட்ட பேசலாம்னு நினைக்கிறீங்களோ? ஐயோ, நீ வேற. ராஜ மீனாட்சியை ஞாபகப்படுத்தாதடா. அதான பார்த்தேன். சரி விடுங்க, என்ன விஷயம்னு சொல்லுங்க பாட்டி. ஆதி, வீட்ல யாருமே இல்ல. ராஜ மீனாட்சி ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கா. உங்க அண்ணன் ஏதாவது பார்ல இருப்பான். வீட்ல பொம்பளைங்களும் வெளியில போயிருக்காங்க. எனக்கு போர் அடிக்குது. உன் லவ்வரை வீட்டுக்கு கூட்டிட்டு வரியா? பாட்டி, என்ன வச்சு காமெடி கிமெடி பண்ணலையே. அம்மாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியும்ல. ஏய், ராஜ மீனாட்சி தான் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டான்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன பயம்? எனக்கு உன் லவ்வரை பார்க்கணும்னு ஆசையா இருக்குடா. கூட்டிட்டு வாடா கண்ணா. நோ. என்னடி பேசாம சும்மா இரு. வேண்டாம்னு சொன்னேன். சரிங்க பாட்டி, எனக்கும் மகிழினியை வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம்னு ஆசையா தான் இருக்கு. சரி, நாங்க வரோம். கண்டிப்பா கூட்டிட்டு வந்துரு. சீக்கிரமா வந்துரு, நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். என்ன விளையாடுறியா நீ? நானும் உன் வீட்டுக்கு வர மாட்டேன், எனக்கு பயமா இருக்கு. மகிழ், பயப்படாத. அதான் வீட்டுல யாரும் இல்லைன்னு பாட்டி சொல்றாங்கல்ல. வயசானவங்க பாவம்ல, உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க ஆசைப்படுறாங்களா இல்ல நீ ஆசைப்படுறியா? ரெண்டு பேருமே தான். இல்ல இல்ல, பாட்டி ஆசைப்படுறாங்கல்ல. எனக்கு உங்க வீட்டுக்கு போகணும்னு நினைச்சாலே நெஞ்செல்லாம் படபடன்னு அடிச்சுக்குது. அடிச்சா அடிக்கட்டும், அதான் கூடவே டாக்டர் வரார்ல, அவரு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு. சும்மா விளையாடாத மதி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால என்ன எப்படி ஓட்டுன, இப்ப மாட்டிக்கிட்டியா? இப்பவே இப்படி பயந்தா நிரந்தரமா நீ அங்கதானே போய் குடும்பம் நடத்தி ஆகணும். அது மாமியார் வீடு தானே, சும்மா போயிட்டு வா மகள்.
சூப்பர் சூப்பர் சூப்பர். வந்துருவா. ஜோடியா போயிட்டு வாங்க. மகிழினி பயப்படாத, வா வா வா. மகிழ், என்ன ஆச்சு? பாட்டி அவங்க ரூம்ல தான் இருப்பாங்க, வா. பாட்டி, டன்டடாய், யாரு வந்திருக்கான்னு பாருங்க. மகிழினி பாட்டி. மகிழினி, வா 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 வா. இதுக்கு முன்னால பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்காகத்தான் இந்த வீட்டுக்கு வருவ. ஆனா இப்பதான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருக்க. எங்களை பிளஸ் பண்ணுங்க பாட்டி. நல்லா இருங்க. கூடிய சீக்கிரமே 2 பேருக்கும் கல்யாணமாகி உரிமையோட இந்த வீட்டுக்குள்ள வரணும். அதுதான் என்னோட ஆசை. பாட்டி, அம்மா ஸ்வேதாவை பத்தி என்கிட்ட பேசிட்டு இருந்தத மகிழினி போன்ல கேட்டுட்டு அழுதுகிட்டே இருந்தா பாட்டி. சிச்சோ, வா. பயப்படாதம்மா. யாரு என்ன கணக்கு போட்டிருந்தாலும் ஆண்டவன் ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்பான். அவன் உங்களுக்குள்ள ஸ்ட்ராங்கா முடிச்ச போட்டுட்டான். அவன் போட்ட முடிச்ச யாரால அவுக்க முடியும் சொல்லு? ஆதிக்கு ஒன்னை விட பொருத்தமான பொண்ணு தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படி ஒரு ஜோடி பொருத்தம் உங்களுக்கு. இங்க பாரு, இது உன் வீடு. நீ எப்ப வேணாலும் இங்க வரலாம் போகலாம். எப்படி பாட்டி, திருட்டுத்தனமா? குட் ஜோக். சரி, நீ ஒண்ணு பண்ணு மகிழினி. அப்படியே கிச்சனுக்கு போய் பாட்டிக்கு ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வா. ஐயோ பாட்டி, என்ன சொல்றீங்க? நான் எப்படி இங்க காஃபி போடுறது? இப்பதானே இது உன் வீடுன்னு சொன்னேன். உன் வீட்ல உன் புருஷனோட பாட்டிக்கு ஒரு காஃபி கூட போட்டு கொடுக்க மாட்டியா? சரி சரி, நீ வா மகிழினி, நான் உனக்கு கிச்சனை காட்டுறேன். டேய் பேராண்டி, பாட்டி, இந்த கிச்சனை காட்டுற வேலையெல்லாம் வேண்டாம். இப்படி வந்து உக்காரு. பாட்டி, அவ இந்த வீட்டுக்கு புதுசு. அவளுக்கு கிச்சன் எங்க இருக்குன்னு எப்படி தெரியும்? எல்லாம் தெரியும். நீ இப்படி வந்து உக்காரு. மகிழினி, ஹால்ல இருந்து பார்த்தா டைனிங் டேபிள் தெரியும். டைனிங் டேபிள்ல இருந்து பார்த்தா கிச்சன் தெரியும். சரி பாட்டி. ஹாஸ்பிட்டல்ல தான் ஜாலியா இருக்க முடியல. இங்கேயாவது சான்ஸ் கிடைச்சதுன்னு பார்த்தா பாட்டி விட மாட்டேங்கிறாங்களே.